கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளியேற பெற்ற முத்துக்களை, வைரங்களையும், தனிப்பட்ட நபர்களையும், குடும்பங்களையும் கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலே உங்களை மறுபடியுமாக இந்த வார்த்தையின் மூலியமாக சந்திப்பதிலே கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். சென்ற பதிவிலே நாம் யோவேலின் மூலியமாக தேவன் எப்படியாக இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெளியேற பெற்ற விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இந்த பச்சை புழுக்கள் பற்றியும், முசுக்கட்ட பூச்சி பற்றியும் மற்றும் வெட்டுக்கிளியை பற்றியும் இப்படியாக தேவன் இந்த 4 கட்டமாக வருகின்ற பூச்சிகளை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கும், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய பிள்ளைகள் வருகின்ற சந்ததியார் அனைவருக்கும் சொல்லி உங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு எப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று யோவேல் மூலியமாக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையை முதல் பதிவாக நாம் பச்சை புழுக்கள் பற்றி, அது எப்படி ஒரு மரத்தின் கனியை தின்பது என்பதை பற்றியும், மற்றும் ஒரு விசுவாசியுடைய கனியாகிய ஆவிக்குரிய கனியை அது எப்படியாக தின்றது என்பதை பற்றியும் சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த பூச்சி பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. அப்ப இந்த பச்சைப்புழு என்ன செய்கின்றது? இந்த பழமெல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த பச்சைக்கிளி அடுத்த கட்டத்துக்கு வெட்டுக்கிளியாக மாறுகிறது. அப்படி அது வெட்டுக்கிளியாக மாறி அந்த வெட்டுக்கிளி என்ன செய்யும்? வெட்டுக்கிளி இலையை சாப்பிடும். பச்சைப்புழு கனியை சாப்பிட்டது. கனியெல்லாம் தின்று முடித்த பிறகு அந்த மரத்தை அது ஜீவனை இழக்க வைக்க வேண்டும் என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? அதனுடைய இலையை சாப்பிட வேண்டும். இலையை சாப்பிட்டால்தான் அந்த மரம் பட்டு போவதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது செல்லும். அப்போ இந்த பச்சைப்புழு சாப்பிட்டு விட்டதை வெட்டுக்கிளியாக உருமாறி வெட்டுக்கிளி என்ன செய்யும்? வெட்டுக்கிளி இலையை தின்னுகிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அதற்கு முன்பாக ஆவிக்குரிய மனிதனின் கனியை அது எப்படி தின்றது என்பதை பற்றி சென்ற பதிவிலே அதை நான் பேசவில்லை. சிறிது பேராக்கள் மாத்திரம்தான் பேசினேன். இப்பொழுது நான் ஒரு 2 பேராக்கள் மனிதனுடைய ஆவிக்குரிய கனியை இந்த பிசாசானவன் எப்படி அதை தின்கின்றான் என்பதை பற்றி கொஞ்சம் வாசித்த பிறகு இந்த இலையை பற்றி நாம் பார்க்கலாம். மணவாட்டி மரம் திரும்ப அளித்தல் என்ற செய்தியிலே ரீஸ்டோரேஷன் ஆஃப் த பிரைட் ட்ரீ ஏப்ரல் மாதம் 22, 1962 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில விசுவாசியுடைய கனியை அவன் எப்படி தின்கின்றான் என்பதை பற்றி நான் வாசிக்கிறேன். 186வது பேரா. அடுத்தபடியாக அவன் விசுவாசம் என்னும் கனியை தின்று போட்டு விடுகின்றான். வார்த்தையிலுள்ள விசுவாசம். இப்பொழுது பாருங்கள், அது தேவனுடைய வார்த்தை என்று உனக்கு எப்படி தெரியும்? இதை அநேக முறை மொழிபெயர்த்துள்ளனரே என்றது. அது அந்த சிறு பிசாசு இன்னமும் தின்று கொண்டிருக்கின்றான். பாருங்கள், அது சரி. அந்த வார்த்தையானது அநேக முறை அவர் இது அல்லது மற்றது அல்லது அது வேறொன்று என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதே. அவன் அந்த எல்லாம் இதுதான். பாருங்கள், அப்ப என்ன பண்றான்? விசுவாசிக்காதபடிக்கு இந்த மொழி இதுல மாற்றப்பட்டது. பைபிள் எழுதுகின்ற பொழுது அந்த யூப்ரு மொழியிலிருந்து மாற்றப்படுகின்ற பொழுது இப்படியாக மாற்றி எழுதப்பட்டது சொல்லி பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை, அந்த முதல் கனியாகிய விசுவாசத்தை பாருங்கள், அவன் தின்று போட்டு விடுகின்றான். தான் படித்த அந்த மனிதன் ஞானத்தை கொண்டு வந்து இந்த லெட்டருக்கு, இந்த கேபிட்டல் லெட்டருக்கு இந்த அர்த்தம், ஸ்மால் லெட்டருக்கு இந்த அர்த்தம் என்று சொல்லி பாருங்கள். விசுவாசிக்கிற ஒருவனை இது மொழி பெயர்க்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மாற்றி எழுதிவிட்டார்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம்
விசுவாசத்தை கனியை பார்கள் அவன் தின்று போட்டு விடுகின்றான். இப்பொழுது வேறொரு கனியும் அதிலிருந்து அவன் தின்றுவிட்டான். ரட்சிப்பின் சந்தோஷம். நீங்கள் அதிகமாக கூச்சலிடுகிறீர்கள். ஓ என்ன, அப்படியெல்லாம் கூச்சலிடக்கூடாது. இப்படியெல்லாம் பாருங்கள், அந்த ஆவிக்குரிய 9 வகையான கனிகளை, பச்சை புழுக்கள் மரத்தினுடைய கனியை தின்பது போல விசுவாசியுடைய 9 கனி ஆகிய ஆவிக்குரிய கனியிலே அவன் முதல் கனி ஆகிய விசுவாசம் என்கின்ற முதல் ஸ்டெப்பை அவன் என்ன செய்கின்றான்? அவன் தாறுமாறாக்கி விடுகின்றான். அப்ப இந்த பச்சை புழுக்கள் விட்டதை வெட்டி கிளி தின்ற வருகின்ற பொழுது அடுத்த கட்டம் பாருங்கள், அந்த மரத்தில் உள்ள இலைய தின்னுகிறது. நான் உங்களுக்கு 198வது பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். அதே செய்திதான், மணவாட்டி மரம் திரும்ப அழைக்கப்பட்ட செய்தியில 198வது பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். இப்போ இந்த புழு என்ன செய்கின்றது? முதல்ல மரத்தினுடைய கனியை தின்ற பிறகு அது மறுபடியுமாக அடுத்த கட்டத்துக்கு பெயர்ந்து ஒரு மரத்தினுடைய அந்த பச்சை பசேல் இருக்கின்ற அந்த இலையை அது தின்ன வருகிறது. பாருங்கள், 198வது பேரா. பிறகு இந்த சிறு புழு வெட்டுக்கிளியாக மாறுகின்றது. எப்படிங்க? சபை காலத்தில் அவன் வெள்ளை குதிரை மேல இருந்து சிகப்பு குதிரைக்கு மாறுகின்றான். சிகப்பு குதிரையிலிருந்து கருப்பு குதிரைக்கு மாறுகின்றான். கருப்பு குதிரையிலிருந்து பாருங்கள், அவன் மங்கின குதிரைக்கு மாறுகின்றான். அதே போல இந்த புழுவு பாருங்கள், இது பச்சை புழுவிலிருந்து வெட்டுக்கிளியாக மாறுகிறது. பிறகு இந்த சிறு புழு வெட்டுக்கிளியாக மாறுகின்றது. அதுதான் அதன் வளர்ச்சியில் அடுத்த கட்டம். அப்பொழுது வெட்டுக்கிளி என்ன செய்யும்? இலைகளை தின்றும். அது உண்மை. வெட்டுக்கிளி இலைகளை தின்னும். பச்சை புழு விட்டதை அது இலைகளை விட்டு விட்டது. பச்சைப்புழு என்ன பண்ணுச்சு? வெறும் பழத்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இலைகளை தின்னவில்லை. அந்த பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி வந்து உருமாறி அந்த பச்சைப்புழு விட்டு சென்ற இலைகளை தின்ன ஆரம்பித்து விட்டது. பாருங்கள், அது இலைகளை விட்டு விட்டது, ஆனால் மரத்தில் உள்ள கனிகள் அனைத்தையும் தின்றுவிட்டது. எது தின்றது? வெட்டுக்கிளி. பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி அங்கு வந்து தின்று போட்டது. அப்ப அந்த பச்சைப்புழு மரத்தினுடைய கனியை தின்று போட்டு அந்த பச்சைப்புழு விட்டது இலையாக இருந்தது. அந்த இலையை சாப்பிடுவதற்காக இந்த பச்சைப்புழு உருமாறி, ஒரே பூச்சிதான் உருமாறி வெட்டுக்கிளியாக மாறி இலைய தின்ன வருகிறது. இப்பொழுது வெட்டுக்கிளி என்ன செய்தது? இலைகளை நாசம் செய்தது. இலைகள் நாசம் பண்ணினது ஏன்? தெய்வீக ஐக்கியத்தை நாசம் பண்ணுவது அது உண்மை. பாருங்கள், ஒரு மரத்தில் இலை இருந்தால் அது பச்சை பசேல் என்று பாருங்கள், ஒரு ஐக்கியத்தோடு அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இவன் என்ன செய்கின்றான்? விசுவாசி உடைய மரமாகிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலில் கிறிஸ்துவுடைய கனியை 9 கனிகளை முதல்ல தின்று போட்டது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஐக்கியத்தை நாசம் பண்ணுகின்றது. கிறிஸ்துக்குள் இருக்கிற ஐக்கியத்தை, அந்த சகோதர சிநேகம் என்கின்ற ஐக்கியத்தை பாருங்கள், அங்கே அது உடைத்து போடுகின்றது. மேலும் வாசிக்கிறேன். இலை நாசம் பண்ணினது ஏன்? தெய்வீக ஐக்கியத்தை நாசம் பண்ணுவது அது உண்மை. இப்பொழுது அவன் பிரெஸ்டோரியன், ஆகவே அவனுடன் நான் எந்த ஐக்கியமும் கொள்ள மாட்டேன். அவன் நசரேனின் குழுவை சேர்ந்தவன். அவன் பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தை சேர்ந்தவன். அவன் இதை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவன். அவன் எங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் அல்ல. எனவே அவனுடன் நாங்கள் ஐக்கியம் கொள்ள மாட்டோம் என்கின்றனர். பாருங்கள், எல்லா விதமான சபை ஸ்தாபனத்துக்கும் கர்த்தருடைய பசுத்த வேதகம் தானே, ஒரே வேதகம் தானே இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு வேதகமத்தை வைத்துக்கொண்டு எத்தனை பிரிவுகள் பாருங்கள். அத்தனை பிரிவுகளுமே கர்த்தருடைய முழு வேதகமத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. அத்தனை சபைகளும் கர்த்தருடைய வார்த்தையாகிய உடைக்கப்பட்ட வார்த்தையாகட்டும் அல்லது
ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வைக்க சொல்லப்பட்ட அனைத்து விதமான வார்த்தைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படுவதில்லை. தன்னுடைய சபைக்கு எது முக்கியமோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக மீதியெல்லாம் அவர்கள் தன்னுடைய சபை ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்டு வந்து வைத்து விடுகின்றார்கள். அப்ப போதர் என்ன பண்றாரு, நாம பெண்டிகாஸ்ட், அதனால நீங்க ஆர்சிக்கு போகாதீங்க. ஆர்சிக்காரன் என்ன பண்றா, நாம ஆர்சி உடைய மதத்தில் இருக்கின்றோம், அதான் நீங்க சிஎஸ்சிக்கு போகாதீங்க. சிஎஸ்சி என்ன பண்றான், நம்முடைய கோட்பாடுகள் வேற, அவங்களுடைய கோட்பாடுகள் வேற, அதனால நீங்க அங்க போகாதீங்க. நமக்கென்று ஒரு தனியாக கல்லறை எடுத்துக்கொள்வோம், நமக்கென்று ஒரு திருமண வைபத்துக்காக வைத்துக் கொள்வோம். இப்படியாக பாருங்கள், அனைவரும் ஒரே பசுத்தமான வேதாகமத்தை வைத்துக் கொண்டிருந்தால் கூட பிரிவினை பண்ணி கொண்டார்கள். பாருங்கள், ஐக்கியம் என சொல்லக்கூடிய இலையை வெட்டுக்கிளி வந்து தின்றது போல, அதே போல பாருங்கள், ஜனங்கள் கூட இந்த சகோதர சிநேகமாகிய அந்த ஐக்கியத்தை பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள் ஜனங்களை பிரித்து விட்டது. தன்னுடைய சபைக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மாத்திரம் பைபிளிலிருந்து எடுத்துக்கிட்டு மற்ற பாகத்தை தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சபை கோட்பாடுகளை கொண்டு வந்து ஜனங்களை அவன் வழிநடத்த ஆரம்பித்து விட்டான். பாருங்கள், விசுவாசி எப்படியெல்லாம் இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் ஜனங்களை சந்திக்காதபடிக்கு, சகோதரனுக்குள் ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு, வார்த்தையின் வெளிப்பாடுகளை பிலிப்பு போய் நாத்தான் வேல்ட்ட பேசினது போல இந்த ஐக்கியத்தை பாருங்கள், ஒரு சகோதரன் சந்தித்துக் கொள்ளாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தை ரகசியத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு அவன் ஐக்கியத்தை உடைத்து போட்டு விட்டான். பாருங்கள், வியாதியருக்கு சுகமளித்தல் கூட்டமா, எங்கள் சபைக்கு அதில் நம்பிக்கை கிடையாது என்கின்றனர். அதோ நீங்கள் அதை பாருங்கள், அப்படிப்பட்ட கூட்டம் நாங்க நடத்த மாட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போன காலம் என்று ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இல்ல தேவன் இன்னைக்கு ஜீவிக்கிறார், அவர் சுகம் தருகிறார் என்று ஒரு கூட்டம். இப்படியாக பாருங்கள், ஐக்கியத்தை உடைத்து போட்டு விட்டது. பாருங்கள், அந்த வெட்டுக்கிளி என்ன செய்கிறது என்று, அது ஐக்கியம் அனைத்தையும் முறித்து போட்டது. அது சரி, ஐக்கியம் என்பது என்ன? இலைகள் என்ன செய்கின்றன? அவை குளிர்ச்சி தருகின்றன. பறவைகள் இலைகளின் நிழலில் வந்தடைந்து இலை பாருகின்றன. பாருங்கள், சகோதரன் பிரண்ணாம் மூச்சிடுவது போல் சத்தம் உண்டாக்குகின்றார். இந்த இலைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் பலவிதமான பறவைகள் வந்து உட்கார்ந்து இந்த இலைகள் மூலியமாக நிழலினாலே குளிர்ச்சியாக அமர்ந்து கொண்டு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ஒன்றுக்கொன்று முகத்தை பார்த்து கொண்டு அந்த பறவைகள் பேசுகின்ற அந்த ஐக்கியத்தில் பேசிக்கொண்டு பிறகு பாருங்கள் அங்கிருந்து சென்று விடும். அந்த ஐக்கியத்தை பாருங்கள், பிசாசானவன் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை அவன் உடைத்து போட்டு விடுகின்றான். சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து அமர்ந்து கர்த்தருடைய ரகசியத்தை ஒருவருக்குள்ள மாற்றி மாற்றி பேசிக் கொள்கின்ற பொழுது, தெரியாத சகோதரர்கள் தெரிந்த சகோதரர்கள் பேசுகின்ற பொழுது பாருங்கள், அவன் கர்த்தருடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏனென்றால் வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால், பிலிப்பு தான் ஓடி போய் நாத்தான்கிட்ட போய், நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே, அந்த ஒருவர், அந்த தீர்க்கதரிசி அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள், பிலிப்பும் நாத்தான் வேலும் சந்திப்பதை இந்த சபை ஸ்தாபனங்கள் அதை தடை செய்து விட்டது. ஒரு சகோதரருக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை பாருங்கள், அது உடைத்து போட்டு விட்டது. அதுதான் வெட்டிக்கிளியோட வேலையாக இருந்தது. அந்த வேலை பாருங்கள், இன்றைக்கு விசுவாசியுடைய ஐக்கியத்தை உடைச்சி போட பிசாசானவன் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் இன்றைக்கு வெட்டிக்கிளியாக மாறிவிட்டது. பாருங்கள், சகோதரன் பிரண்ணாம் மூச்சிடுவதை போல சத்தம் உண்டாக்குகின்றார். அதோ மறுபடியும் உங்கள் மரம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போலிருப்பான். அங்கு ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒருமித்து அமர்ந்து சற்று இளைப்பாறலாம். 120 பேர் மத்தியிலே இருந்த அந்த ஐக்கியத்தை பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடு உடைத்து போட்டு விட்டது. அக்கினி பிளந்த நாவினாலே அனைவரும் 120 பேர் இருந்தாலும் அந்த 120 பேருக்குள்ள இருந்த ஒரே ஆவி, அது பரிசுத்த ஆவியாக இருந்தது.
அந்த பசுத்தாயுடைய வழிநடத்தல் அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அந்த கிரியைகள் கிறிஸ்துவுடைய கிரியைகளாக மாற்றி அமைத்தது. ஆனால் அந்த ஐக்கியத்தையும் அந்த ஆவியும் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு பாருங்கள், இந்த வெட்டுக்கிளியாகிய இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் ஒரு விசுவாசியுடைய ஐக்கியத்தை உடைத்து போட்டு விட்டது. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். ஆனால் நீங்களோ ஏமாந்து போய் என்ன நடக்கிறது என்றும் அறியாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ இல்லையோ என்பதை கூட அறியாதவர்களாய் இந்த சபை சரியா அந்த சபை சரியா என்று ஆலோசித்து குழப்பமடைந்து எதுவுமே தெரியாதவர்களாய் இருக்கிறீர்கள். இலையுள்ள மரத்தின் கீழ் நீங்கள் சற்று இலைப்பாரி அங்கு உட்கார்ந்து பாருங்கள். பரலோகத்திலிருந்து பலத்த முழக்கம் போன்ற காற்று இறங்கி வந்து இலைகளை அசைத்து உங்கள் மேல் இறங்கட்டும். அப்பொழுது உண்மையிலே நீங்கள் இலைப்பாருவீர்கள். 120 பேர்ல மேல தேவன் வெளிப்பட்டு சகோதர சிநேகத்தோடு அமர்கின்ற பொழுது பாருங்கள், ஒருமனப்பட்ட ஆவியோடு இருக்கின்ற பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் அந்த ஒருமனப்பட்ட ஆவியை சபை ஸ்தாபனம் உடைத்து போட்டு விட்டது. வெட்டுக்கிளி இலைகளை தின்று பறவைகளெல்லாம் வந்து அமர்ந்து குளிர்ச்சியான அமர்ந்து கொண்டு போக வேண்டிய இடத்தை வெட்டுக்கிளி இலையே ஒரு மரத்திலிருந்து தின்றது போல சபைக்குள் இருக்கிற ஐக்கியத்தை பாருங்கள். இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் 120 பேர் மத்தியில பெற்றுக்கொள்ள வேண்டிய பசுத்தாவியை அது பெற்றுக்கொள்ளாத படிக்கு சபை ஸ்தாபனுடைய ஆவியை, சபை ஸ்தாபன கோட்பாடுகளை, சபை ஸ்தாபன வார்த்தையை பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசிக்கு அது அனுமதி கொடுத்து அந்த விசுவாசி நித்தியஜீவனை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு அங்கே ஒருமனப்பட்ட ஆவி இல்லாமல் இருப்பதனால பாருங்கள், அங்க சகோதர சிநேகத்துக்கு பதிலாக சபைக்கு விரோதமாக மாறிவிட்டது. பாருங்கள், பிசாசு எப்படி செய்கின்றான் பாருங்கள். இதான் யோவேல் சொல்கின்றார், இந்த வெளிப்பாடை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய பிள்ளைகள் இதுக்குள்ள மாட்டிக்காம தப்பித்துக் கொள்ள நீ அவங்களுக்கு உபதேசமாக போதி. அந்த போதனை பெற்றுக்கொண்ட உன்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு இதை போதிக்கட்டும். அந்த பிள்ளைகளும் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பிள்ளைகள் அவர்களால் வருகின்ற வெளியே வருகின்ற சந்ததிக்கு சொல்ல வேண்டும் என்று நீ எச்சரிக்கையாக இரு என்று தேவன் யோவேல் தீர்க்கதரிசி மூலியமாக ஒரு எச்சரிப்பு தருகின்றார். ஜனங்களுக்கு கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. எங்க சபை தான் முக்கியம், என் போதகர் தான் முக்கியம், எங்க சபையுடைய கோட்பாடு தான் முக்கியம், எங்க சபை இது போதிக்கப்பது இல்லை, எங்க சபையில மினிஸ்டர் வராரு, எங்க சபையில நீதிபதி வராரு என்று சொல்லி பாருங்கள். தேவனுக்கு பதிலாக பிரதி குருவை தெரிந்து கொள்கின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக படித்த ஞானத்தின் வார்த்தைகளை தெரிந்து கொண்டு வெட்டுக்கிளி அவர்களை தின்று கொண்டிருப்பதை அறியாமல் தனக்கென்று ஒரு சபை ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சபை ஸ்தாபனத்தில் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். அந்த பசுத்த உருளுபவர்களை குறித்து நான் கொண்டுள்ள கருத்தை அவரிடம் அறிவிக்கப் போகின்றேன். மரத்தடியில் சற்று அமருங்கள், அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுவீர்கள். அது சரி, உங்கள் ஸ்தாபனத்தில் நீங்கள் இளைப்பாற முடியாது. ஏன் தெரியுமா? ஏனெனில் வெட்டுக்கிளி அதிலிருந்து இலைகளை அனைத்தையும் தின்றுவிட்டது. அங்கு உட்கார்வதற்கும் வெயிலில் உட்கார்வதற்கும் ஒன்றுதான், ஏனெனில் அந்த குளிர்ச்சி இப்பொழுது இல்லை. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையின் அந்த கழுகுடைய சட்டைக்குள் தான் நாம் அமர வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு சபை ஸ்தாபன ஒரு உபதேசங்கள் அந்த இளைப்பாறுகிற இடத்தை எடுத்து போட்டு விட்டது. ஒருவன் சபை ஸ்தாபனத்தில் உட்கார்ந்து கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த வெட்டுக்கிளி வந்து அதை தின்று போட்டு விட்டது. அங்கே அமர்வது ஒன்று தான், நரகத்தில் அமர்வது ஒன்றுதான். ஏனென்றால் சபை ஸ்தாபனம் ஒருவனுக்கு நித்திய ஜீவனை தராது. சபை ஸ்தாபனம் ஒருவனை ரட்சிப்பு அடைய வைக்க முடியாது. சபை ஸ்தாபனத்துடைய உபதேசங்கள் ஒருவனை நித்திய ஜீவன வார்த்தையை வெளிப்படுத்தவும் முடியாது என்று வேதம் போதிக்கிறது. இப்பொழுது ஒன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? வேதம் கூறுகிறது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட குமாரரும் குமார்த்திகளும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர்.
அது என்ன? அங்கு குளிர்ச்சி, சௌகரியம், சொந்த வீட்டில் உள்ளது போன்று உணர்ச்சி அனைத்தும் உள்ளன. ஆமேன். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மரத்தை முதலில் பச்சை புழுவாக அவன் வந்து அந்த கனிகளெல்லாம் தின்று போட்ட பிறகு அந்த பச்சைப்புழு வெட்டுக்கிளியாக மாறி அந்த பச்சைப்புழு விட்டு போனதாகிய இலைகளை தின்றுகின்ற பொழுது பாருங்கள், அந்த இலைதான் பாருங்கள் பறவை வந்து ஐக்கியம் கொண்டு தங்கி இலைப்பாரி குளிர்ச்சி அடைந்து ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்கிற இடத்தை பாருங்கள். அந்த வெட்டுக்கிளி மரத்தினுடைய இலையை தின்று போட்டது. அதே போல பாருங்கள், இந்த சபை ஸ்தாபன இருக்கிற கோட்பாடுகள் சகோதர ஐக்கியத்தை அது பிரித்து விட்டு அவன்கிட்ட நீ சேராத இவன்கிட்ட நீ போகாத என்று சொல்லி பாருங்கள், ஒருமனப்பட்ட ஆவியோடு உட்கார்ந்து 120 பேர் மத்தியிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அக்கினி பிளந்த நாவினாலே பெற்றுக்கொள்கின்ற அந்த பசுத்தாவியுடைய அடையாளத்தை பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அவர்கள் சபை ஸ்தாபனங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சகோதர சிநேகம் அங்கு உடைக்கப்படுகின்றது. தேவனுக்கு பதிலாக நீங்கள் பிரதி குருவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு குளிர்ச்சி இல்லாமல், நித்திய ஜீவன் இல்லாமல், அந்த சபை அந்த இடம் உங்களை மரணத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை அறியாமல் ஜனங்கள் அங்கு அமர்ந்து கொண்டு இந்த சபை சரியா, அந்த சபை சரியா, இந்த சபைக்கு போலாமா, அந்த சபைக்கு போலாமா, அந்த சபை சென்றால் நித்திய ஜீவனை கிடைக்குமா, இந்த சென்றால் நித்திய ஜீவனை கிடைக்குமா, இந்த ஞானஸ்தான உண்மையா, அந்த ஞானஸ்தான உண்மையா, இப்படியெல்லாம் பாருங்கள். ஒருமனப்பட்ட ஆவி இல்லாமல், வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாமல், அவர்கள் அலைந்து திரிந்து எங்கே செல்வது என்று அறியாமல் ஒரு கிறிஸ்துவராக இருந்து கொண்டு கிறிஸ்துவை தெரியாதவர்களாய், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதவர்களாய், கிறிஸ்து யார் என்று அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாய் பாருங்கள், அவர்கள் சபை ஸ்தாபனத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள். இதுதான் யோவல் சொல்கின்றார், நீ ஜாக்கிரதையாயிரு. உங்களுடைய முன்னோர்கள் நாட்களில் இப்படி நடந்ததே இல்லை, பசுத்தவான்கள் வாழ்ந்த நாட்களில் இப்படி நடந்ததே இல்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே இப்படி நடக்கப் போகிறது, நீ எச்சரிக்கையாயிரு. ஆதலாலே இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த வார்த்தையின் எச்சரிப்பை நீங்கள் போதியுங்கள். இந்த பச்சை புழு என்ன செய்தது, வெட்டுக்கிளி என்ன செய்கிறது என்பதை பற்றியும் சபை ஸ்தாபனத்தில் வருகின்ற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் எப்படி கனிகளை அவன் தின்று போடுகிறார் என்பதை பற்றியும் அவன் சகோதர சிநேகமாகிய 120 பேர் மத்தியிலே ஒரு ஐக்கியத்தோடு கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் அவன் ஐக்கியத்தை உடைத்து போட்டு உங்களை தனியாக பிரித்து அந்த தனிப்பட்ட நபருக்குள்ளே அவனுடைய ஆவியையும் அவனுடைய சபை ஸ்தாபன கோட்பாடுகளையும் அவனுடைய ஐக்கியத்தை உனக்குள் ஊற்றப்பட்டு சகோதர சிநேகத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு பிரிவினை உண்டாக்கி அந்த சபையில் அமர வைத்து என்னுடைய சபை இப்படி போதிக்கவில்லை, என்னுடைய போதகர் இப்படி போதிக்கவில்லை, அதற்கு பதிலாக எங்களிடத்திலே பெரிய போதகராக அவர் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்தார், அவர் பல மொழி பேசுகிற போதகராக இருக்கின்றார், வாரத்துக்கு 2 முறை அவர் வெளிநாடு சென்று வருகின்றார், அது மாத்திரமில்ல எங்கள் சபைக்கு மினிஸ்டர் வராரு, எங்கள் சபைக்கு நீதிபதி வராரு, எங்கள் சபைக்கு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர் வராரு, அதனால் எங்க சபை தான் பெரிய சபை, எங்க போதகர் தான் பல மொழி பேசுறாரு, அவர் ஆங்கிலத்திலே பேசுறாரு, பிரான்சில் பேசுறாரு, இப்படியெல்லாம் உங்களை நீங்கள் பெருமைத்தான் பண்ணிக்கொள்ள முடியுமே தவிர அங்கே கிறிஸ்து இல்லை என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு பதிலாக நீங்கள் பிரதி குருவை தெரிந்து கொள்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் நீங்கள் தெரிந்து கொள்கின்ற பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர் என்பதை பற்றியும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்த சபை சரியா, அந்த சபை சரியா, அங்க போன நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா, இங்கு போவோம் என்றால் வெற்றி கொள்ள முடியுமா என்று சொல்லி பாருங்கள். இன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் ஒரு குழப்பத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பச்சை புழுக்கள் கனியை தின்றதும் தெரியவில்லை அவர்களுக்கு. அவன் வெட்டிக்கிளியாக மாறி வந்து சகோதர சிநேகத்தையும் சபையோட ஐக்கியத்தையும்
அவன் தின்று போட்டதும் தெரியாதபடிக்கு பார்கள், இவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவனுக்கு பதிலாக பிரதிகுருவை எடுத்துக்கொண்டு அந்த பிரதிகுருவுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பாருங்கள், முதல் வரிகளே யூதர்கள் இயேசுவை புறக்கணித்து பரபாசை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் அதே ஜனங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து சபை ஸ்தாபனுடைய வார்த்தைகளை, மனிதனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் அவர்கள் சிலுவையில் ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து பதிலாக பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் தான் பாருங்கள், யோவேல் நமக்கு ஒரு எச்சரிப்பு தருகின்றார். அன்பு சகோதர சகோதரியே, இதில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். பச்சைப்புழு உங்களை கடிப்பதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள். வெட்டுக்கிளி உங்கள் குடும்பத்திலோ சபையிலோ வந்து ஐக்கியத்தை கெடுத்து போடாதபடிக்கு நீங்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் இந்த வெட்டுக்கிளி உங்களுக்குள் வருகின்ற பொழுது ஐக்கியத்தை உடைச்சு போட்டு, பிலிப்புக்கும் நாத்தான்வேலுக்கு இருக்கிற ஐக்கியத்தை அதை உடைத்து போட்டு விட்டது. அந்திரேயாவுக்கும் பேதருக்கும் உள்ள ஐக்கியத்தை உடைத்து போட்டு விட்டது. பாருங்கள், இப்படியாக சகோதரர் சந்திக்காதபடிக்கு நான் இந்த சபை சேர்ந்தவன் அந்த சபை சேர்ந்து சொல்லி பாருங்கள், ஜனங்களை அவன் பிரித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு வராதபடிக்கு அந்த இலைகள் ஆகிய அந்த மரத்தின் இலையை வெட்டுக்கிளி தின்று போட்டது போலவே சபையுடைய ஐக்கியத்தை, சகோதர சிநேகத்தை, ஆவிக்குரிய கனிகளை பாருங்கள் இந்த பச்சை புள்ளக்களாக மாறி ஆவிக்குரிய கனியை தின்று போட்டது போல அந்த பச்சை புழு விட்டதை, சகோதர சிநேகத்தை பாருங்கள் இந்த வெட்டுக்கிளியாக மாறி அவன் வெள்ளை குதிரை மேலிருந்து சிகப்பு குதிரைக்கு மாறி, சிகப்பு குதிரை மேலிருந்து கருப்பு குதிரைக்கு மாறி, கருப்பு குதிரை மேலிருந்து மங்கின குதிரைக்கு மாறி விசுவாசிகளையும் போதகரையும் ஜனங்களையும் பாருங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு அவன் தடை செய்து கொண்டு அவன் குதிரை மேலே சவாரி செய்து கொண்டிருக்கின்றான். தேவன் எண்ணப்படுவது எதுவோ, தேவனை ஆராதிக்கப்படுவது எதுவோ அந்த ஸ்தானத்தை பாருங்கள் அந்த மிருகமாகிய அந்த மனிதன் அதை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய மனைவி நரகத்தில் வேகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் நேசிக்கின்ற உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், தாய் தகப்பன்மார்கள், நீங்கள் நேசிக்கின்ற உங்க அண்ணனோ தம்பியோ இவர்களெல்லாம் இதுக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று தான் யோவேல் நமக்கு எச்சரிப்பாக இந்த விலையேறு பெற்ற வேதாகமத்தின் வார்த்தையை பரிசுத்தாவியால் நிரம்பி தேவன் அவர்கள் மூலியமாக நமக்கு ஒரு எச்சரிப்பு சத்தமாகத்தான் இது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவங்க பிள்ளைகள் வருகின்ற பொழுது, அவங்க சந்ததி வருகின்ற பொழுது இது அவங்களுக்கு நீங்க போதீங்க, எச்சரிப்பு கொடுங்க. யாருமே சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இந்த பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளியும் உங்களையும் சேதப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லி பாருங்கள். யோவேலின் மூலியமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் சபை ஸ்தாபனத்துக்குள்ள உங்களுக்கு இலைப்பாறுதல் கிடையாது. சபை ஸ்தாபனத்துக்குள்ள உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள நீங்கள் தேவனை காண முடியாது. சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கே வரணும்? தேவனை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வார்த்தை போதிக்கிறது. என் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் நித்திய ஜீவன் என்று வேத வார்த்தை போதிக்கிறது. நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விலகி சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளும் மனிதன் ஞானத்துக்குள்ளும் பாரம்பரியத்துக்குள்ளும் சடங்காச்சலுக்குள்ளும் செல்கின்ற பொழுது எப்படிங்க நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே தேவன் வேத வார்த்தை எழுதினார். அதுதான் நமக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதகமாக இருக்கிறது. அது பரலோகத்தின் பொக்கிஷங்களை காணும்படியாக தேவன் நமக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகளை, வேதாகமத்தின் வார்த்தைகள் தேவன் வைத்திருக்கின்றார். ஆனால் இதை ஒருவன் மறுதலிப்பான் என்றால்
அவனை பச்சை புழுக்கள் தின்றும். அவனை வெட்டுக்கிளி வந்து அவன் நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு அவனுக்கென்று மரணத்தை ஏற்படுத்தும் என்று தான் யோவேல் நமக்கு எழுதுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பச்சைப்புழு கனியை தின்றது. மரத்தினுடைய கனியை தின்பது போலவே விசுவாசியுடைய கனியை ஆவிக்குறி 9 கனியை தின்று போட்டது. அந்த பச்சைப்புழு மரத்தினுடைய கனியை தின்றுவிட்டு விட்டு சென்றதை அந்த பச்சைப்புழு வெட்டுக்கிளியாக மாறி இலையாகிய பசுமையாகிய குளிர்ச்சியாக தருகின்ற ஐக்கியத்தை இலைய தின்றது வெட்டுக்கிளி என்று வேதம் போதிக்க. அதே போல பார்ப்பீர் என்றால் அதே வெட்டுக்கிளி பிசாசானவ உருமாறி அவன் சபைக்குள் நின்று கொண்டு சபையுடைய ஐக்கியத்தை, சகோதர ஐக்கியத்தை அவன் தின்று போட்டு தேவனை காணாதபடிக்கு அவன் மரணத்துக்குள் உங்களை கூட்டி செல்கின்றான். எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த பதிவில் நாம் 3வது கட்டமாக இந்த பச்சைப்புழு வெட்டுக்கிளியா மாறி அடுத்தது அது எப்படியாக பச்சைக்கிளியாக மாறுகிறது பாருங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.